ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோஃபு பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ரெசிபிக்கு தேவையான உப்பு, கறி மசால் பவுடர் 1/2 ஸ்பூன். வாசனை ஜாமான்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க, அது பேர் தான் கறி மசால் பவுடர். இந்த ரெசிபிக்கு மெயின் டோஃபுவில் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கும் போது இந்த டோஃபுவை சேர்த்துருங்க. 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு டோஃபுவை ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா பவுடர்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டோஃபுவை அந்த மசால் பவுடரில் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோஃபுவை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா டோஃபுவை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக பாலில் செய்கிற பன்னீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கும். டயட் இருக்கிறவங்கெல்லாம் மில்கில் செஞ்ச பன்னீரை சாப்பிட முடியாது. அதுக்கு நீங்கள் டோஃபு சாப்பிட்லாம். டோஃபு சோயா பீன்ஸில் செய்கிறது, அதனால ப்ரோட்டீன் ரிச். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.